ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் பூமிக்குரிய ஆசீர்வாதமாய் இருக்காது. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். அதை நீங்கள் பணத்தோடையோ வேலையோடையோ அதோட பார்க்க வேண்டாம். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம், பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அதிகமாய் இருக்கிறது. அதை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு எங்களுக்கு அந்த இருதயத்திலே ஒரு இடம் இருக்கிறதா? எலிசா சொல்ல கேட்கிறான் ஒரு கேள்வி, உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது, உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இல்லாத ஒன்றிலே இருந்து ஒன்றை கொண்டு வரவில்லை. என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதிலே இருந்துதான் ஆசீர்வாதம் பெருகுமே தவிர என்னிடத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போவதில்லை. ஆனபடியால் உங்களிடத்திலே ஏதோ ஒன்று இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஒரு தாளந்தை கொடுத்திருப்பார் அல்லது ஏதோ ஒன்றை கொடுத்திருப்பார். அதிலே இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை. தங்களிடத்திலே இருக்கிறதிடத்திலிருந்து கேட்ட முதலாவது கேள்வி எலிசா, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? இன்றைக்கு அதிசயம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு நாங்கள் 10 வருஷம் சொல்றாங்க, 20 வருஷம் சொல்றாங்க, 30 வருஷம் சொல்றாங்க, 40 வருஷம் சொல்றாங்க. ஆனால் இன்னும் என்ன பாருங்க, இன்னும் கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை தாருமாண்டவரே, ஆசீர்வாதத்தை தாருமாண்டவரே என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று வரை நிரம்பவில்லை, இன்று வரை வேக்கட்டாத்தான் இருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தரிடத்திலே சரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. உன்னுடைய பாத்திரம் சரியா இருக்குமா இருந்தால் அது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அது சபையின் வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு பொது வாழ்க்கையா இருக்கட்டும், நாங்கள் சரியாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா இருந்தால் நிச்சயம் அது பூரண ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் ஒருபோதும் ஆசீர்வாதங்களை எந்த இடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தையும் சரி, ஒரு உடன்படிக்கையும் சரி, ஒரு வாக்குத்தத்தத்தையும் சரி, கர்த்தர் ஒரு நாளும் சும்மா கொடுப்பதில்லை. அதோடு கூட என்ன வச்சிருப்பார்? ஒரு நிபந்தனை வைத்திருப்பார். அதோடு கூட ஒரு உடன்படிக்கை வைத்திருப்பார். நீ இதை செய்தால் இதை தருவேன். அப்படித்தான் எல்லா வாக்குத்தத்தையும் பாருங்க. நாங்கள் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம். மேலுக்கு கீழே இருக்கிற வசனங்களை விட்டு விடுவோம். அதுதான் மிக முக்கியம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாங்கள் கண்களை ஏறெடுக்காமல் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஒருபோதும் ஆசீர்வாதத்தை தரப்போவதில்லை. காலை தள்ளாடம் என்றால் உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. இஷ்டவில்லை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை, எல்லாம் நல்லம். ஆனால் எதுவரைக்கும் நானும் நீங்களும் எங்கள் கண்களை வானத்துக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கும் போது, இன்றைக்கு திருமண பந்தத்திலே இணைந்திருக்கிறீர்கள். ஏன் கர்த்தர் நினைத்தார் தெரியுமா? ஒரு திருமண பந்தம் என்று சொல்லுகிறது அல்லது திருமணம் முடிக்கப்படாது ஒரு வல்லமை இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு வல்லமை இருக்கிறது. எங்க பிரச்சனை இருக்கு? எங்களுக்குள்ளதான் பிரச்சனை இருக்கு. வெளியில ஒரு பிரச்சனை இல்லை. வெளியில இருக்கும் வரை நாங்கள் நல்லா இருப்போம். நான் வெளியில போய் மற்றவங்களோட சந்தோஷமா காய்ச்சி கொண்டு சிரிச்சு காய்ச்சி கொண்டு, ஆனா குடும்பத்துக்குள்ள மூத்த விட்டு கொண்டு அல்லது சபைக்குள்ள அவரோட இவரோட கதை பேச்சு. நான் அப்போது சொன்னேன், மேரேஜ் லைஃப் அதுக்குள்ள வேற ஒருத்தரும் வர மாட்டாங்க. திருமணம் இங்க 2 பேர் சேர்ந்து நடத்துறது திருமணம் கிடையாது, அது இருமணம். அது இருந்திருந்தா கூட உடையும் இருந்தா கூட சரி, அது இருமணம். திருமணம் என்றதான் ஒரு 3வது ஆள் வருது. வார்த்தைக்கு ஆதாரமாக மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மலாக்கி சாப்டர் 3 verse 10. மல்கியா 3:10. யாராவது ஒருவர் வாசித்து உதவி செய்யும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் கண்களை மூடி ஒரு ஜெபத்தோட கூட இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் வார்த்தை வாசித்ததும் தெரியும் என்ன பிரசன்னம் விளங்கி இருக்கும். 14 வசனம் நாங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நாங்கள் இந்த நாளிலே வாசித்திருக்கோம். இன்னொரு வாசிக்க போறோம் இந்த வசனத்தை. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும்
உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வழிகள் உண்டு. இது என்ன வழியாம்? வர்ஷிக்க பண்ணுகிறது. வர்ஷிக்க பண்ணுகிறது என்றால் ஒரு மழை பெய்கிற மாதிரி எல்லா இடமும் கொட்டுற ஒரு காரியமாய் இருக்கும். I will open the windows of heaven. பரலோகத்தின் ஜன்னல்கள் வாசல்கள் திறக்கப்பட்டு எங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். இங்கே ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்று சொன்னால், பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு. இன்றைக்கு அநேகர் இந்த வசனத்தை நாங்கள் வேற சில காரியங்களுக்காக உபயோகிப்பதுண்டு. அது ஆரம்பத்தில் சொல்லும் போது அங்கே தசமபாகங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிற வசனத்தை வைத்து பேசுகிறார்கள். வானத்தில் இருந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வானத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் பூமிக்குரிய ஆசீர்வாதமாய் இருக்காது. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். அதை நீங்கள் பணத்தோடையோ வேலையோடையோ அதோடய பார்க்க வேண்டாம். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த நாளிலே அருமையான பிள்ளைகளை நாங்கள் இந்த நாளிலே அந்த நிச்சயார்த்தத்தை செய்திருக்கிறோம். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வானத்தில் இருந்து கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து தம்முடைய பண்டகசாலையாகிய தம்முடைய பொக்கிஷ சாலையில் இருந்து அந்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தேவை, விருப்பம் இருக்கிறது. நாங்கள் எப்போதும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் அது எங்களுடைய ஆசையாய் இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் தேடுகிற ஒரு காரியம் ஆசீர்வாதம். எதை பெற்றுக் கொண்டாலும் ஒரு மனிதன் இன்னும் நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை விட எத்தனையோ மடங்கு ஆசீர்வாதம் தேவனிடத்திலே இருக்கிறது. கர்த்தர் எங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு எப்படி எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், என்னுடைய கெப்பாசிட்டிக்கு எனக்கு எந்த அளவு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவு தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதை விட அதிகமாய் கர்த்தரால் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய கெப்பாசிட்டி மிக மிக பெருசு. எங்களுக்கு எத்தனை ரூம் இருக்கிறதோ, எத்தனை இடைவெளி இருக்கிறதோ, எவ்வளவு வெற்றிடம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு மேல ஆசீர்வாதத்தை நாங்கள் தேடுவதும் இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியால் தேவனுடைய ஆசீர்வாதம், பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. அதை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு எங்களுக்கு அந்த அந்த இருதயத்திலே ஒரு இடம் இருக்கிறதா, அல்லது எங்களுடைய வீட்டிலே ஒரு ரூம் இருக்கிறதா? ஒரு ரூம் இருந்தால் தான் அதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கலாம். எல்லாவற்றையும் நாங்கள் கண்ட காரியங்களால் நிரப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம். பூமிக்குரிய காரியங்களால் எங்களுடைய இடங்களை நிறைத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இடம் குறைவாய் இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அங்கே எலியா தீர்க்கதரிசி இருந்தார். எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த கதை உங்களுக்கு தெரியும். கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் அங்கே பெரிய தாற்றங்கரையிலே இருந்து அவர் போகிறார். திரும்பி அங்கே காகத்தை கொண்டு போஷித்தார். அவர் போகிற வேளையிலே அங்கே ஒரு விதவை வீட்டுக்கு போகிறார். ஒரு விதவை வீட்டுக்கு போகிறார். அந்த விதவை யாராம்? அந்த விதவை ஒரு யூத பெண் கிடையாது, அவர் இஸ்ரவேல் கிடையாது, அவர் சாரிபாத்தின் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே என்ன நடக்கிறது? அங்கே போகும்போது அந்த பெண் ஒரு குறையோடு இருக்கிறார். இந்த இருக்கிறதை உண்டு நான் மறிக்க போகிறேன். அந்த போன நேரத்தில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த இருக்கிறதை பெருக பண்ணினது. எலிஷா போகிறார் ஒரு இடத்துக்கு. எலிஷாவும் போகும்போது எலிஷாவும் இதே போல ஒரு அற்புதத்தை செய்கிறார். அங்கேயும் ஒரு விதவை, அவள் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியாக இருக்கிறாள். தீர்க்கதரிசி மறிக்கும் போது கடன் பட்டு எல்லா இடமும் கடனை வாங்கி வைத்துவிட்டு மறித்து விட்டார். கடன் கொடுத்தவர்கள் ஒன்று பணத்தை தான் அல்லது பிள்ளையை தான் கேட்கிறார்கள். அப்ப அவள் வேதனையோடு இருக்கிறாள். அங்க போய் கேட்ட போது அந்த நிலைமையை எலிசா அறிந்து கொண்டான். எலிசா சொல்ல கேட்கிறான் ஒரு கேள்வி, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இல்லாத ஒன்றிலே இருந்து ஒன்றை கொண்டு வரவில்லை. என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதிலே இருந்துதான் ஆசீர்வாதம் பெருகுமே தவிர என்னிடத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போவதில்லை. ஆனபடியால் உங்களிடத்திலே ஏதோ ஒன்று இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஒரு தாளந்தை கொடுத்திருப்பார் அல்லது ஏதோ ஒன்றை கொடுத்திருப்பார்.
அதிலே இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை. தங்களிடத்திலே இருக்கிறதிடத்திலிருந்து அவர் கேட்ட முதலாவது கேள்வி, எலிசா, உங்களிடத்தில் எண்ணெய் இருக்கிறது, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அந்த ஒரு குடம் எண்ணெய் இருந்தோட என்ன சொன்னார்? பாத்திரங்களை கொண்டு வா, பாத்திரங்களை கொண்டு வா. அந்த பாத்திரங்களை, அந்த எண்ணெய்களை ஊற்றி ஊற்றி நிரப்ப அவ எல்லா இடமும் கடன்பட்ட எல்லா வீட்டுக்கும் போய் கேட்டிருப்பா, அண்ணன் எனக்கு ஒரு பாத்திரம் தான், உனக்கு எண்ணெய் உணர்ந்தாரு, ஒரு அக்கா உங்களுக்கு ஒரு பாத்திரத்தை தாங்க, ஒரு பாத்திரம் தாங்க. சுற்றி இருந்த எல்லா வீட்டில இருந்த எல்லா பாத்திரங்களையும் நிரப்பி விட்டால் எல்லா கடனும் தீர்ந்து விட்டது. ஆனால் எப்ப அது நின்றது தெரியுமா? எப்ப அது நின்றது? அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்ப நின்றது? பாத்திரம். யாருக்கு தெரியும் இந்த வசனம்? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4, 5, 6ஆம் வசனங்கள் பாருங்க. 6ஆம் வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்று சொன்னார். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். வேறே பாத்திரம் இல்லை என்றார். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அப்பொழுதுதான் நின்றது. உங்களுடைய பாத்திரம், வெற்று பாத்திரம் இருக்கும் வரையில் கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போதும் நிரம்பி வருகிற ஆசீர்வாதம். ஒரு நாள் அறக்குறையா நிரப்புறவர் கிடையாது. என்னுடைய தேவை, என்னுடைய பார்வை, என்னுடைய அளவு, என்னுடைய கை மிக சிறிது. கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக பெரிது. அதை பெற்றுக்கொள்ள சும்மா ஊத்த மாட்டார். எல்லா இடம் பெய்ய மாட்டார். மழையும் வெயிலும் எல்லாருக்கும், நல்லாக்களுக்கும் தீயாக்களுக்கும் பெரியது உண்மை. ஆனால் கர்த்தருடைய பரலோக ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பாத்திரம் உள்ளவனுக்கு, வெற்றி பொறுமையாய் தேவனுக்காக பாத்திரத்தை பெற்றவனுக்கு பாத்திரம் தான் கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியினாலே இன்றைக்கு அதிசயம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு நாங்கள் 10 வருஷம் என்றாங்க, 20 வருஷம் என்றாங்க, 30 வருஷம் என்று சொல்றாங்க, 40 வருஷம் என்று சொல்றாங்க. ஆனால் இன்னும் என்ன பாருங்க, இன்னும் கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இன்று வரை நிரம்பவில்லை. இன்று வரை வேக்கெட்டா தான் இருக்குது ரூம்ஸ். காரணம் என்ன? கர்த்தரிடத்திலே சரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. உன்னுடைய பாத்திரம் சரியா இருக்குமா இருந்தால் அது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அது சபையின் வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு பொது வாழ்க்கையா இருக்கட்டும், நாங்கள் சரியாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா இருந்தால் நிச்சயம் அது பூரண ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் ஒருபோதும் ஆசீர்வாதங்களை எந்த இடத்திலே, ஒரு ஆசீர்வாதத்தையும் சரி, ஒரு உடன்படிக்கையும் சரி, ஒரு வாக்குத்தத்தத்தையும் சரி, கர்த்தர் ஒரு நாளும் சும்மா கொடுப்பதில்லை. அதோடு கூட என்ன வச்சிருப்பார்? ஒரு நிபந்தனை வைத்திருப்பார். அதோடு கூட ஒரு உடன்படிக்கை வைத்திருப்பார். நீ இதை செய்தால் இதை தருவேன். அப்படித்தான் எல்லா வாக்குத்தத்தையும் பாருங்க. நாங்க வாக்குத்தத்தத்தை மாத்திரம் செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம். மேலுக்கு கீழே இருக்கிற வசனங்களை விட்டு விடுவோம். அதுதான் மிக முக்கியம், மிக முக்கியம். 1ஆம் சங்கீதம் என்ன சொல்லுவது? 1ஆம் வசனம், 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் உதாரணமா பாருங்க. அதெல்லாம் நல்லா தெரியுது. அந்த வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். அப்பதான் அடுத்தது என்ன? இல்ல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அப்ப எல்லாரும் பாக்கியமான இல்ல, தியானமாய் இருக்க வேண்டும். அல்லது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாங்கள் கண்களை ஏறெடுக்காமல் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் ஒருபோதும் ஆசீர்வாதத்தை தரப்போவதில்லை. காலை தள்ளாடப்பட்டால் உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. இஷ்டவேளை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. எல்லாம் நல்லம். ஆனால் எது வரைக்கும் நானும் நீங்களும் எங்கள் கண்களை வானத்துக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கும் போது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியால் கர்த்தருடைய காரியம் வித்தியாசமானது. கர்த்தருடைய காரியங்களை கவனித்தீங்களா? அது வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு திருமண பந்தத்திலே இணைந்திருக்கிறீர்கள். ஏன் கர்த்தர் இணைத்தார் தெரியுமா? ஒரு திருமண பந்தம் என்று சொல்கிறது, அல்லது திருமணம் முடிக்கக்கூடாது ஒரு வல்லமை இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு வல்லமை இருக்கிறது. கர்த்தர் சொன்னார்,
சொன்னால் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேர். ஆனா சரியான முறைக்கு பாருங்க, நான் 1000 பேரை துரத்துறேன், அவர் 1000 பேரை துரத்துறார். 2 பேரும் எத்தனை பேரை துரத்தி இருக்கிறோம்? 2000 தான் துரத்தி இருக்கிறோம். ஆனா வசனம் ஒருவர் 1000 பேரும் 2 பேர் 10,000 மட்டும் சொல்லு. என்ன சொல்லுது? நாங்கள் 2 பேரும் ஐக்கியப்பட்டால், ஒருமனப்பட்டால், இணைந்திருந்தால், சேர்ந்திருந்தால் அது 10,000 மாறும். நானும் அவரை தனியா நின்று எரிக்கு ஒரு பக்கம் துரத்துற 1000, நான் ஒரு பக்கம் திறந்து 1000 துரத்துவோம். 2000 முடிவில் 2000 துரத்தி இருப்போம். 2 பேரும் சேர்ந்து கைகூத்தமா 10,000. அதுதான் குடும்பம், அதுதான் குடும்பம், அதுதான் குடும்பம். இங்க பாருங்க, நான் சொல்றது உண்மையா பொய்யாண்டு. 2 பேர் சேருவாங்க, திடீர்னு பெரியதா இல்லையாண்டு பாருங்க, திடீர்னு பெரிய இந்த குடும்பம் அதான் நடக்கும். அது மாம்சம் பெருகாது, அதை நான் சொல்றதே இல்லை, அது பைபிள்ல இல்லை. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியால் குடும்பமோ திருச்சபையோ என்ன செய்ய வேண்டும்? 2 பேரும் ஐக்கியப்பட வேண்டும், ஒருமனப்பட வேண்டும், இணைந்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும். இணைந்து இசைந்திருப்பார்களா? அப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு எங்க இருக்க? அப்படி குடும்பம் அப்படி இல்லை, சபையும் இன்றைக்கு அப்படி இல்லை. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, உலகத்தில் எல்லா காலகட்டத்தில் கையை கொடுத்து கதைக்கிறாங்க. போய் பாருங்க, ஒரு கடையில போய் பாருங்க, அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கதைச்சு போவாங்க. சபைக்குள்ள வந்தா கதைக்க முடியுது, குடும்பத்துக்குள்ள கதை பேச்சுக்குள்ள. காரணம் என்ன? எங்க பிரச்சனை இருக்கு? எங்களுக்குள்ளதான் பிரச்சனை இருக்கு. வெளியில ஒரு பிரச்சனை இல்லை. வெளியில இருக்கும் வரை நான் நல்லா இருப்பேன். நான் வெளியில போய் மற்றவர்களோட சந்தோஷமா காய்ச்சி கொண்டு இருப்பேன், சிரிச்சு காய்ச்சி கொண்டு இருப்பேன். ஆனா குடும்பத்துக்குள்ள மூத்த நட்டி கொண்டு இருப்பேன். அல்லது சபைக்குள்ள அவரோட இவரோட கதை பேச்சு இல்லை. ஒரு வந்தார், ஒரு திருவிருந்துக்கு வந்து இப்படி அமர்ந்துட்டு திருவிருந்தா நான் பின் லைன்ல இருக்கிறேன் எனக்கு சொல்லிட்டு பின் லைன்ல போயிருந்தார். அந்த முன்னுக்கு வந்து பக்கத்தில் மிகப்புறம் பின்னுக்கு போயிருக்க இல்லை, அங்கால இருந்தவர் கூட எனக்கு அவ்வளவு ஒத்து வராது. அங்கால இருந்தவர் ஒத்து வராது. அவருக்கு பக்கத்தில் இருந்து என்ன எடுக்க வந்திருக்கிறார்? திருவிருந்து. திருவிருந்துக்கு என்ன சொல்றார்? ஹோலி கொம்யூனியன், பரிசுத்த ஐக்கியம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறோட இருக்க முடியாது. நீ பரலோகத்துல போய் நின்று இருப்பாய், போக முடியுமா? அவுட். ஏற்கனவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நான் ஃபெயில் பண்ண போறேன்னு யோசிச்சு கொண்டு படிச்சு எக்ஸாம் எழுதுவீங்க. உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் தந்தாச்சு, ஃபெயில். நரகம் தந்து முடிஞ்சது. அக்கினி என்று நியாயத்திற்கு தந்தாச்சு. நான் இன்னும் திருவிருந்து எடுக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, பிரயோசனம் இல்லை. நாங்கள் முதலாவது எண்ணத்தை நோக்கி ஓடுகிறோம். உங்களுடைய இலக்கு என்ன? நாங்கள் சரியான ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாங்கள் திருமணத்திலே உறுதிமொழிகளை கொடுக்கிறோம். திருமணத்தில் முன்னுக்கு வந்து இன்றைக்கு அதை சொல்ல இல்லை. ஆனால் திருமண பந்தத்தில் வரும்போது நீங்க உறுதிமொழி கொடுப்பீங்க. அந்த உறுதிமொழியை என்ன செய்ய வேண்டும்? அதை காக்க 2 பேரும் பிரயாசப்பட வேண்டும். உறுதிமொழியை காக்க வேண்டும், அது மிக முக்கியம். இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாரும் எல்லா திருமணத்திலையும் சொல்றது, இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுவீனத்திலும். எத்தனை நச்சரிப்பு வரும். ஒரு சுவீனம் வந்துட்டுண்டா இதுக்கு எந்த நேரம் மூக்கால சாலிதான், இதுக்கு எந்த நேரம் கால் தூக்கினோம், எல்லாம் பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, உமா இல்லையாண்டு சபைக்குள்ள பாருங்க, ஐக்கியம் நிற்கிறாங்க இல்லை. இன்பத்தில் துன்பத்தில் ஐக்கியம் இருக்கா இல்லை. இதனால நிற்க முடியாது. ஆனா இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் கைப்பிடிக்கிறோம், அந்த உறுதி மொழிகளை கைப்பிடிக்கிறோம். நான் அப்போது சொன்ன மேரேஜ் லைஃப், அதுக்குள்ள வேற ஒருத்தரும் வர மாட்டாங்க. திருமணம் இங்க 2 பேர் சேர்ந்து நடத்துறது திருமணம் கிடையாது, அது இருமணம். அது இருந்திருந்தா கூட, உடையும் இருந்தா கூட சேரும், அது இருமணம். திருமணம்ன்றதான் ஒரு 3வது ஆளும் வருது. 3வது அந்த 3 நிக்கம் கூட தலைமையில 3 ஜடை போட்டு பின்னுறீங்க, அது நிற்கும். நீங்க 2 போட்டு பின்னி பாருங்க, கொஞ்ச நேரம் தலை மண்டமா அப்படியோ கலண்டு கொண்டு போகும். இழுபட்டு போகும் முதல் பிறகு கலண்டு போயிடும். திருமணம் 2 பேர் இருந்து ஒரு நாளும் திருமணம் ஓடாது. திருமணம் ஓட வேண்டும் என்றால் 3வதாக இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வழி நடத்துதல் இருக்க வேண்டும். அதுக்கு மேலே பெற்றோர் குடும்பங்கள் இணைகிறது, அதெல்லாம் வேறு சத்தியம் இருக்குது. திருமணம் 2 பேர் இல்லை, 2 குடும்பங்கள் இணைகிறது, அதெல்லாம் நல்லா, அது தேவை. ஆனால் ஒரு குடும்பத்தில் தச்சலா மாமன் மாமி கொஞ்சம் கோபம் பண்ணாலும் இந்த குடும்பம் ஓடலாம். பரிசுத்த ஆவியானவர் கொண்டு கரை சேர்த்துறார். மாமன் மாமி எங்கேயும் போட்டோம். நீங்க எந்த நேரமும் என்னுடைய அப்பா இருக்கிறார், என்னுடைய அம்மா இருக்கிறார், அந்த துணிவில் நீங்க ஒரு சிலர் குடும்பம் நடத்துறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. ஒரு காலத்தில் இருந்தாங்க, இன்றைக்கு அனாததான்.
ஏன்னா ஒரு வயது வரைக்கும் அவங்க எல்லாம் போயிடுவாங்க. அவங்க நிற்கவே மாட்டாங்க உங்களோட குடும்பத்தில். அவங்களுக்கு எந்த ஒத்தாசையும் பண்ண முடியாது. இன்றைக்கு எல்லாம் செய்வாங்க, ஆனால் ஒரு நாள் வரும் அன்றைக்கு எல்லாரும் போயிடுவாங்க. உங்களை காட்டின கணவன் மாத்திரம்தான், உங்களை காட்டின மனைவி மாத்திரம்தான் உங்களுக்கு எதை செய்தார். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் தூக்கி போடத்தான் பிள்ளை வருமே ஒழிய தூக்கி அணைக்கிறதுக்கு பிள்ளை வராது. ஒரு காலம் தூக்கி போடுவதுதான் பிள்ளையா இருக்கும், எதிர்பார்க்கவே முடியாது. ஆனபடினாலே கணவன் மனைவி பந்தம் என்ற ஒன்றுதான் கடைசி வரை நிலைத்திருக்கிற பந்தம். அதுக்குள்ளேதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஆனபடியால் மணமகள் என்று சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் இசைவா இருக்கிறது ஒரு வல்லமை, அது ஒரு பவர், அது ஒரு எக்ஸ்ட்ரா பவர். கணவனும் மனைவியும் ஐக்கியமா இருக்கிறது, அது ஒரு எக்ஸ்ட்ரா பவராக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியினால் இப்ப நாங்கள் பார்க்கிறோம் நார்மல் பவர். ஆனால் கணவன் மனைவி இணைந்து ஒரே நோக்கம் ஒரே காரியமாய் வருகிறால் அது சூப்பர் பவராய் மாறுகிறது. அது சூப்பர் பவர். அதான் மிக முக்கியம். ஒரு கணவன் எந்த இடத்திலையும் மனைவி தாழ்ந்து போக விட மாட்டான். இங்க என்னத்தை சொல்லி பாருங்க, இதுகள் ரெண்டு கிடந்து அடிபடும், கணவன் மனைவி அடிபடும், இவர் போவார் சமாதானப்படுத்த. அப்படி நடக்கக்கூடாது. இப்ப பெரிய ஆலோசனை எல்லாம் கொடுப்பார், பெரிய அட்வைஸ் கொடுப்பார். அதுல என்ன சேர்த்துச்சுன்னா இவரை பிடிச்சி முடிக்க விட்டுரும். சரி நேரம் போயிட்டு இங்க போயிட்டு வாங்க, அவருக்கு சமாதானம் போடுவாங்க முடியல விட்டுரும். அப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியினால் இந்த இருமனம் ஒரு மனமாகிறது சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல. திருமணம் என்பது சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, அந்த ஐக்கியம் மாத்திரமல்ல, முக்கியமானது ஆவி ஆத்துமாவிலே இணையப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கணவன் மனைவி என்று சொல்லுகிறது, மனைவிக்கு தெரியும் கணவன் என்னன்னா தெரியும். அவர் பார்க்கிற பார்வையில மனைவிக்கு தெரியும், அவருக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, அவருக்கு இந்த ஆளை பிடிக்கல, பார்வையில கண்டுபிடிப்பாங்க. அதுதான் அந்த குடும்பம். இரவு 12 மணிக்கு கோல் அடிப்பார், எங்கேயோ இருந்து நடு ரோட்ல இருந்து கோல் அடிப்பார். ஹலோ கோல் பண்ணினோன்னு, ஹலோ யார் பேசுறீங்கடா கேட்பார். என்ன இந்த நேரம் கோல் பண்றீங்க? கோல் பண்ணோன்னு அந்த குரல் தெரியும். அவ்வளவு ஐக்கியம். அந்த ஐக்கியம் கணவனும் மனைவிக்கும் இருக்கிற மாதிரி நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால், பரிசுத்த ஆவியான சத்தத்தை நீங்கள் கேட்டீர்களா இருந்தால் அவருக்கு தெரியும் உங்களோட சத்தம். உங்களுக்கு ஒரு காரியம் வரைக்கூட அவருக்கும் தெரியும். பரிசுத்த ஓ இது என்ற பிள்ளை என்ன கூப்பிடுது, அப்பதான் பதில்வர். அதை விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவரை அந்த என்னென்ன 114 114 அடிக்கிறார். பிரச்சனை வந்தா ஆவியானவரே வாரும் கால் மாதிரி சும்மா வரக்கூடாது, விட்டனவாரு உடுப்பவாரு. இந்த ஆவியானவருக்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டிய நாங்கள் எல்லாரும் எங்களுடைய சித்தத்தை செய்யும்படி ஆண்டவரை அழைக்கிறது தான் உபவாச ஜெபங்கள். இன்றைக்கு அநேகம் வேதனைக்குரிய காரியம், அநேக ஆவிக்குரிய சபைகள் செய்கிற ஜெபம் இதுதான். ஒரு 6 மணித்தியால் 4 மணித்தியால் உபவாசம் இருந்து ஆண்டவரை இழுத்துக் கொண்டு வருகிறோம். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே, நான் சாப்பிடவே மாட்டேன், நிறைவேற்ற மாட்டேன், விட மாட்டேன், யாக்கோபை போல நான் விட மாட்டேன். அட நீ ஆண்டவற்ற சித்தத்தை செய்யறியாண்டதை யோசிக்க மாட்டேன். இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் இந்த நிலைமையில தான் போய்கொண்டு ஆண்டவரை கூப்பிட்டாங்க, உடனே வர வேணும். அந்த உங்களோட ஊர்ல இருக்கும் ஒரு பந்து தூக்கி வந்து அவங்களை பிடிச்சிட்டு வரும். அப்படி அந்த நிலவை வச்சிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, குடும்பங்களிலே உங்களுடைய முன்னுரிமை பிரையாரிட்டி யாருக்கு இருக்கணும்? ஆண்டவருக்கு இருக்கணும். எதை செய்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தருக்கு முதலின்மை கொடுக்க. எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலின்மை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிலும் இன்ன காரியம் உண்டு நாங்கள் சொல்லக்கூடாது. ஆனபடினாலே கர்த்தருக்கு பிரியமான குடும்பம் என்பது லேசான ஒரு காரியம் இல்லை. நான் முதல் சொன்னது போல இதெல்லாம் லேசான காரியம். இதெல்லாம் அந்த நாளைக்கு கடந்து போய்விடும். அண்ணன் பேரும் தம்பி பேரும் அக்கா பேரும் மச்சான் பேரும் காணாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கடன் வாங்கியாவது முடிச்சிருவோம். ஆனா குடும்ப வாழ்க்கையை கடன் வாங்கி முடிக்க முடியாது. நீங்களே தான் முடிக்க, நீங்களே தான் அதை கொண்டு. ஆனபடியாலே கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு சபைகளை பாருங்க, 50 பேர் 100 பேர் 200 பேர் 1000 பேர் எல்லாரும் கூடி என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம். இன்றைக்கு ஒரு ஆராதனை என்று சொல்லக்குள்ள எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணக்குள்ள அதுக்குள்ள ஒரு வல்லமை வருது.
நல்லா கவனிச்சுக்கலாம். ஆராதனை நடக்கலாம், எல்லாரும் சத்தமா ஜபிக்கலாம், ஒரு வல்லமை வருது. காரணம் என்ன? ஒரு மனத்தோட ஜபிக்கிறோம், ஒரே மனத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். 500 பேர் செய்வாங்களா, 5000 பேர் செய்வாங்களான்றதுல இல்லை. நாங்கள் 5 பேர் இருந்தாலும் 5 பேர் முழுமையாக ஆராதிப்பார்கள். அதே பரிசுத்தமான, அதே ஆண்டவருடைய பிரசன்னம், அவற்ற வல்லமை 5 பேர் இடத்திலையும் ஆண்டவர் ஒரே ஆள் தான். நாங்கள் தான் ஒரு ஆட்கள். எங்களுடைய வல்லமை தான் குறைவு, ஆண்டவற்ற வல்லமை அதே வல்லமை. 5 பேர் இருந்தாலும் அந்த வல்லமை இருக்கும், 50,000 பேர் இருந்தாலும் அதே வல்லமை தான். ஆண்டவர் ஒரே ஆள் தான், பரிசுத்தாவி அவர் மாத்திரம் தான். அதுபடியினாலே நாங்கள் ஒருபோதும் எங்களை அற்பமாய் நினைக்கக்கூடாது. குடும்பத்திலே நாங்கள் இப்பதான் ஆரம்பிக்கணும், அற்பமாய் நினைக்க வேண்டாம். கர்த்தர் வந்தால் அதிலே ஒரு சூப்பர் பவர், அந்த சூப்பர் பவர் வந்தால் என்ன அற்புதம் நடக்கும்? அது ஒரு சூப்பரான அற்புதம் தான் நடக்கும். நோமல் அற்புதம் கிடையாது. இல்லாத காரியங்கள், ஒருவரும் நம்பாத காரியங்கள், இன்றைக்கு அநேக காரியங்கள், நாங்கள் கேட்கிற காரியங்கள் எல்லாம் கண்ணால காண்றதை கேட்கிறோம். கர்த்தர் செய்கிறதெல்லாம் நாங்கள் காணாதவைகளை செய்கிறோம். அதுதான் அற்புதம். நான் நீங்களும் கேட்கிறது கண்ணால காண்கிறதை, காதாலே கேட்கிறதை தான் கேட்கிறோம். அதற்கு பிரியமானே ஆனபடினாலே இதில் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. ஒரு ஆராதனையில ஏன் ஆண்டவர் உணர்கிறார் தெரியுமா? ஏன் ஒரு ஆராதனையில பிரசன்னம் இருக்கிறது தெரியுமா? ஏனென்றால் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிறது. அவர் சீல ப்ளே பண்ணா அவரும் சீல ப்ளே பண்றார், அவரும் சீல ப்ளே பண்றார், நாங்களும் சீல தான் பாடுறோம். அது ஒரு ஐக்கியம் வருது. சொல்லி கொடுக்கறது இல்லை. இங்க எல்லாரும் சீல பாருங்க, எல்லாரும் டீல பாருங்க சொல்றது இல்லை. அதை பாடினா அவர் சீல ப்ளே பண்ண இன்னொரு டீல, நாங்க வந்து எஃப்ல கத்தி கொண்டா எப்படி இருக்கும்? ஆண்டவர் வந்து சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. அப்ப இதுதான் சத்தியம். எல்லாருக்கும் ஒரே டோன், ஒரே குரல், ஒரே மாதிரி கேட்க வேண்டும். குடும்பத்தில் அதான் இருக்க வேண்டும். ஆளுக்கு ஆள் விடுபட்டு கொண்டு கூட 2 பேரும் ஒரே பக்கம் தான், நல்லதோ தீயதோ ஒரே பக்கம் தான் எடுக்க வேண்டும். அதுதான் குடும்பத்தின் காரணம். இணைந்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும். குடும்பம் என்றது ஒரு அக்ரிமெண்ட்ல, ஒரு நிபந்தனையில நடத்துற காரியம் இல்ல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியா ஒரு ஆள் அவர் தொடங்கிட்டாருடா சீல, இவர் கூடத்தை நின்று தொடங்கினாருடா எல்லாரும் அதுக்கு பின்னால போவதுதான். நாங்க அவரை போய் பாஸ்டர் நீங்க இதுல பாடாதீங்க நிப்பாட்ட முடியாது. நாங்க தொடங்கினா அவர் அதுலதான் பிளே பண்ண வேண்டும். அதுதான் ஒரு ஆள் போறதில்லை, இணைந்து போறதுதான் கர்த்தருக்கு பிரியமானே குடும்பம். அதுதான் சூப்பர் பவர். ஆனபடியால் கணவனும் மனைவியும் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர், கணவன் சொல்றதை ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா கம்முண்டு, நான் சொல்றதுக்கு நான் ஒரு பிரச்சனை போயிருந்த, ஒரு குடும்ப பிரச்சனைக்கு அவர் போனா அவர் சொல்லி கொண்டு போறாரு மனைவியில குறைகளை. மனைவி வந்து சொல்றா எனக்கு கணவன் குறைய சொல்ல வழிகளை, கம்முண்டு நீ கதைக்க விட மனைவியை கதைக்கவே விடுறாரு. அதற்கு பிரிவினை அதில் குடும்பம். ஒரு ஆள் கணவனும் மனைவியும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும். இன்றைக்கு நான் விட்டு கொடுக்கணும், நாளைக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். அப்படித்தான் செய்கிறது. எப்ப குடும்பம் ஜெயம் தெரியுமா? எப்போது கணவன் மனைவியோட இசைந்து போகும்போது, அடங்கி போகும்போது அந்த குடும்பம் ஜெயமாய் மாறுகிறது. ஆனபடினால் கதிரபிரியா ஒப்பந்தத்தில் குடும்பம் நடத்துற பிளான தொடங்கிடாதீங்க. அது எங்க தொடர்ந்து தெரியுமா? இது ஆரம்பிக்கிற இடம் எங்க தெரியுமா? இவ வேலைக்கு போய்க்குள்ள எழுதி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒட்டிட்டு போவா. இன்றைக்கு மிளகாயும் வாங்கிட்டு வா. அவர் ஃப்ரிட்ஜை பார்த்தாலும் போயிடுவார். வேலைக்கு வந்தா சண்டை வரும். இன்றைக்கு அப்படித்தான் நடக்குது. இன்றைக்கு 6 மணிக்கு நான் அங்கே போகிறேன், எழுதி எங்கே வைக்கிற ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். பிறகு பிள்ளைகள் வளர்ந்தோம்னா பிள்ளைகளை சொல்கிறேன், அம்மா அங்கே போயிட்டாரா, அப்பா இங்கே போயிட்டாரா. அதெல்லாம் குடும்பம். அதற்கு பிரியமானவர்களே, உண்மையாக நாங்கள் குடும்பம் என்று சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் ஐக்கியப்பட்டு நாங்களே முடிவெடுக்கணும். எங்களால் முடியாத ஒரு கட்டத்தில் தான் கணவனும் மனைவியும் பரிசுத்தாவியான தேவனும் தான் குடும்பத்துக்குள்ள இருக்கணும். பெற்றோர் கூட வரக்கூடாது. பெற்றோரிடத்துல கூட எந்த இது கிடையாது. முடியாத ஒரு கட்டம் வரைக்குள்ளதான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு பெற்றோருக்கு போவோம். அதுக்கு முதல் எந்த ஒரு காரியம், ஆனால் பெற்றோருடைய அனுபவங்கள், பெற்றோர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு நடக்கிற குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். ஏனென்றால் பெற்றோர் படித்த பெற்றோராக இருக்கலாம், படிக்காத பெற்றோராக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை பிள்ளைகள் அதை விட கூட படித்திருக்கலாம். ஆனாலும் அந்த பெற்றோருக்கு இருக்கிற அந்த 40-50 வருஷ அனுபவம், உங்களுக்கு இன்னும் ஒரு 40 வருஷம் போனா அப்படிதான் வரும். எந்த அளவு படிப்பாலையும் அனுபவம் வராது. எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் படிப்பால் எடுக்க முடியாது. அதனுடையால் பெற்றோர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்க வேண்டும்.
அதுதான் குடும்பம் கதற்கு பிரியமானவர்களே. ஆனபடியால் ஒருமனப்பட்டு நீங்க இருந்து பாருங்க, நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருங்க. நெக்ஸ்ட் லெவல் அல்ல, நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்கு போயிருங்க. இன்னொரு டைமென்ஷனுக்குள்ள உங்களை கொண்டு போய் விடுவாங்க, ஆண்டவர் கொண்டு போவார். அதுதான் கர்த்தருடைய காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் வருகிற வழியிலே பாருங்க, இந்த இஸ்ரவேல்ல இருந்து வர்ற ஜனங்கள் இவங்க அடிமைத்தனத்துல 400 வருஷம் இருந்து வருவாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அங்க இருந்த ஜனங்களுக்கு எந்த ஒரு யுத்தமும் பண்ண தெரியாது. அவர்கள் ஒருவரும் யுத்த வீரர் கிடையாது. 6 லட்சம் புருஷர்கள் வந்ததுக்கு என்ன ஒருவருக்கு யுத்தம் பண்ணதுக்கு? ஏனென்றால் இவர்கள் எல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளே பிறந்தவர்கள். அடிமைகள் என்று சொன்னால் ஒன்றுமே பேச முடியாது. ஏதாவது பேசினா அடி, இல்லாட்டி வேலையை கூட்டுவாங்க, சாப்பாடு இல்லை. அப்படி தாழ்மை எந்த நேரம் தலை குடிஞ்சு சார் இருப்பாங்க எல்லாரும். இதுதான் அவருடைய நிலைமை. எந்த ஒரு அனுபவமும் இல்லை இவர்கள். ஆனால் எத்தனையோ யுத்தத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே கால் வைத்தாலும் கூட, யோர்தான் நதியை கடந்தாலும் கூட, ஜோஷுவா வந்து கொண்டிருக்கிறார். முதலாவதே பெரிய எரிகோ மதில் தடையாக நிற்கிறது. எரிகோ மதில், அந்த பெரிய மதில் நிற்கிறது. 6 லட்சம் புருஷன்டா எல்லாமே சேர்ந்து 25 லட்சத்திலிருந்து ஒரு 40 லட்சம் ஒரு கணக்கு சொல்றாங்க. ஒரு 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள். இந்த பேரும் வரும்போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து ஒரு காரியம் சொன்னார். நல்லா கவனித்து பாருங்கள். எல்லாரும் தெரிந்த காரியம் தான். அங்கே என்ன செய்ய வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுத்த வேண்டும். அதுக்கு பிறகு 7வது நாள் 7 தடவை சுத்த வேண்டும். அந்த ஒவ்வொரு தடவை முக்கியமான காரியம் இதெல்லாம் உங்களால் செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லாராலையும் இதை செய்ய முடியும். சுத்த முடியுமா? முடியாதா? பட்டணம்னா பெரிய 50 கிலோமீட்டர்ல, அந்த நாட்கள் பட்டணம்னா குடும்பங்களா இருக்கிற சின்ன இடம் தான். அதை ஏன் சுற்றி வளைத்தாங்கன்னு அதுக்கு செலவுக்குரிய விளக்கம் இல்லை. ஏன்னால் வட்டமா ஒரு சுற்றி வர இடம் இருக்குன்னா அவங்க சுற்றி அப்படியே போயிருக்கலாம். ஆனால் அதை வீழ்த்த வேண்டி இருந்தது. இந்த மதிலை வீழ்த்த வேண்டி இருந்தது. எல்லாம் உங்களால் செய்ய முடியும், லேசான காரியம். ஆனா ஒரே ஒரு காரியம் உங்களால் செய்ய முடியாது. எது தெரியுமா? வாயை மூடிட்டு நடந்திருக்கோம். அது மட்டும் உங்களால் இயலாது. அது மட்டும்தான் எங்களால் இயலாது. மற்ற எல்லாம் மேலும். ஆனா அதுதான் அங்க உள்ள நிபந்தனை. அதுதான் அந்த உடன்படிக்கை. வாயை மூட்டு ஒருவராவது 6 லட்சம் 20 லட்சங்கள்ல ஒருவராவது போய் வேதத்துல வாய்க்கலாம். ஜோஷுவாட்ட கேட்டாங்களா, ஏன் சுத்துறாய், ஏன் சும்மா சுத்துறாய்? எல்லாருமா சேர்ந்து மதில கை வச்சாலே இந்த மதில் விடும். 20 லட்சம் பேரால தள்ளி விடுத்தே இல்லாத அது ஒரு ஸ்பெஷல் மதில். அது மதில் என்ன, 2 பக்கம், இந்த பக்கம் ஒரு மதில், அந்த பக்கம் ஒரு மதிலை கட்டி நடுவில் மண் நிரப்பி நீங்க எந்த பம்ஸ் அடிச்சாலும் அதுக்குள்ள போகாது. அவ்வளவு மண். மேலுக்கு டிராக்டர்கள் ஓடக்கூடிய அப்படி அகலமான அவ்வளவு பெருசு. அதுல மேலுக்கு குடியிருக்கிறாங்க. யாரும் குடியிருந்தது? குடியிருந்தவங்க வேதம் சொல்றாங்க. அதற்கு பிரியமானே அப்படி சுத்தி சுத்தி வராங்க. ஆண்டவர் சொன்னா சுத்தி சுத்தி வா. எப்ப 7ஆம் நாளிலே அங்கே எக்காலத்தை ஊதி அந்த நாளில் மாத்திரம் ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரித்த போது என்ன நடந்தது? இந்த மதில் விழுந்தது. இந்த மதில் விழுந்தது. கர்த்தருக்கு பிரியமானே இவைகள் தான். நீங்க வாசிங்க யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Joshua chapter 6 verse 2. இப்ப வாசி இல்லைங்க. இப்ப நான் சொன்னேன், யுத்தம் பண்ண தெரியாது, ஆயுதங்கள் இல்லை, ஒரு ஆயுதமும் இல்லை, சும்மா வராங்க நடந்து. இப்படி வரைக்குள்ள கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? எரிகோ வாசிக்கு 2ஆம் வசனம் திருப்பி கடைசி பகுதி. ஒப்பு கொடுத்தே. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றார். கர்த்தர் சொல்றார், உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார். உன்னுடைய கையில ஆசீர்வாதங்களை ஒப்பு தந்துட்டார் கர்த்தர். உன் கையில நீ போற வழியை தந்துட்டார், எல்லாம் தந்துட்டார். அது சொல்லி போட்டுதான் 2ஆம் வசனத்துல முதலாவதே அதை சொல்ற, உன் கையிலேயே தந்துட்டார். உனக்கு வெற்றியை தந்துட்டார். வெற்றி நிச்சயம். ஜோஷுவாக்கு எந்த சந்தேகமும் இல்லை, வெற்றி நிச்சயம். அதை சொல்லி போட்ட காரியத்தை என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப நீ சுத்தப்படும். உன்னுடைய பலத்தினால போய் தள்ளிடாது. உன்னுடைய அந்த கேட், அந்த கதவை பூட்டினாங்க. ஒருவரும் வெளியே போக முடியாது, ஒருவரும் உள்ளே வரவும் முடியாது. அனைவரும் 50-100 பேர் சேர்ந்து தள்ளி மூடி இருப்பாங்க. ஆனா இந்த வர்றது 20 லட்சம் பேருக்கு மேல வராங்க. இவங்க தள்ளினாங்க, கதவை விழுத்த முடியும்.
ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். அதை சொல்லி இந்த நிபந்தனை 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நாம் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். நடக்குமா இன்றைக்கு சபையில் செய்ய முடியுதா? துதிக்க சொன்னாலும் துதிக்கிறார்கள். ஏதாவது கொஞ்சம் ஜெபியும் வேண்டாம், ஒரு விண்ணப்பத்தை சொல்லி ஜெபியும் வேண்டாம். ஒரு சகோதரன் இருக்கிறார், ஒரு இடத்துல இருக்கிறார். ஓகே, அவர் என்ன செய்வார் சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாரும் அந்த ஒரு கட்டம் வரைக்குள்ள அமைதியாவாங்க. அமைதியாக கூட இவர் சத்தம் ஆண்டவரே அந்த என்னன்னா தான் ஜெபிக்கிறார். அது அமைதியாகி அதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் அவர் எடுத்து தான் நிற்பாட்டார். இடையில நாங்கள் அடுத்த முன்னப்ப சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டு போவோம். எல்லாரும் அவர் ஜெபிக்கிறாரா. இந்த விளையாட்டு கனவே இருக்கிறது சபைக்கு. இதை நிறுத்துங்க, இதை நிறுத்துங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்ன நடக்குதாமீங்க? அந்த சொல்லுகிற நேரம் ஆர்ப்பரியுங்கள். எல்லாரும் ஆர்ப்பரித்தாங்க. குடும்பத்தில சபையில 2லேயும் இது மிக முக்கியம். ஒரு ஊழியக்காரன் சபையில முன்னுக்கு ஏறினா அதுக்கு பிறகு மைக்க பிடிச்சுக்கொண்டு நிற்காதீங்க. மைக்க கொடுத்துட்டு அவர் ஏறக்குள்ள அவர் ஞானமாக இருந்தார், இது போதும். இல்லாட்டி சில நேரங்கள் எங்களால் சிலரை நிப்பாட்ட முடியாது. 4 பாட்டு பாடணும்னா ஜோயின் பண்ணி ஒரு பாட்டை 3 பாட்டை ஜோயின் பண்ணி 3 பாட்டா முழு பாட்டா 12 பாட்டுக்கு போவாங்க. 8வது பாட்டு போய்க்குள்ள விரும்பி வர்றது ஊழியக்காரன் வந்து நிப்பாட்டு இருந்தால் அப்போ நிப்பாட்ட மாட்டேன். அதுகளை செய்ய குடும்பத்திலேயும் அப்படித்தான். குடும்பத்திலேயும் ஒரு சில காரியங்கள் ஒரு சரிவர இல்லையா அதனுடைய ஸ்டாப் பண்ணிடும். இல்லாட்டி அது குழப்பத்தை கொண்டு வரும். 14ஆம் வசனம் என்ன சொல்றா? இதை செய்த உடனே அந்த எரிகோ மதில் விழுந்தது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். இதுதான் இந்த சத்தியம். இது மிக நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுவார், இந்த பூமி இந்த எரிகோ என்னவாம் சாபத்திடானவைகள் ஒன்றையும் இங்க தொடக்கூடாது, எடுக்கக்கூடாது. சாபத்திடானது இருக்குது. 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு சாபத்திடா இருக்குமா 14ஆம் வசனத்துல. ஆனா 19ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் திரும்பினாலும் முதல் 14ஆம் வசனத்திலே இந்த பட்டணம் எல்லாம் சாபம். ஆனால் 19ஆம் வசனம் சொல்லுது, தங்கம் பொன்வெளி அந்த வேர்த்தான அவ்வளவும் அந்த பிரயோஜனமான அவ்வளவும் கர்த்தருக்கு பரிசுத்தம். என்ன அர்த்தம் தெரியுமா? அது கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆனால் அதை நாங்கள் தொட்டால் அது எங்களுக்கு சாபம். அதான் அது அர்த்தம். அது தொடக்கூடாது. அது கர்த்தருக்குரியது, அது கர்த்தருடையது. அதில் கை வைக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியங்களிலே உங்கள் குடும்பமானாலும் சரி, அது நீங்க பணத்தோட பார்த்துடாதீங்க, தங்கத்தோட பார்த்துடாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்குற நேரம், கர்த்தருக்கு கொடுக்குற ஜெபம், அதெல்லாம் கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு பரிசுத்தமான. நாங்கள் அதிலே ஒரு நாளும் அந்த நேரங்களை வஞ்சிக்க வேண்டாம். நான் அடிக்கடி சொல்றேன், பிரையாரிட்டி எங்கே இருக்கணும்? கர்த்தருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2 காரியம் இருக்குது. ஒன்று இங்க வர வேணும் ஆராதனைக்கு, மற்றது இன்னொரு களியாட்டம் இருக்குது. எதுக்கு இடம் கொடுக்குறீங்க? ஒரு விசிட்டர் வரார் வீட்டுக்கு, அவரை கூட்டிக் கொண்டு வந்துருங்க சபைக்கு, அவ்வளவுதான். வர வேண்டாம்னு சொல்லாதீங்க. விசிட்டர் வரைக்கும் சொல்லுங்க, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போற நாள், நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். சந்தோஷம், நீங்க வாங்க. வடிவா மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியோ அல்லது நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போவோம். அந்த சர்ச்சுக்கு அவரே கொடுத்து கொடுவாங்க. அது உங்களுக்கு ஆண்டவர் தன் ஆத்துமாவாய் மாறிவிடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்ப என்ன சொல்லுகிறார்? இந்த பரிசுத்தமானது இதை கொண்டு வந்து தேவாலயத்திலே பொக்கிஷத்திலே சேருங்க. அது கர்த்தருடையது. அப்ப எல்லாரும் 25 லட்சம் பேரும் அதுல கீழ்ப்படிந்தாங்க. 25 லட்சம் பேரோ எத்தனை பேரோ கீழ்ப்படிந்தாங்க. ஆனா ஒருத்தன் என்ன செய்தான்? ஒருவன் என்ன செய்தான்? இங்க பாருங்க, ஒரு யூதாஸ் இருக்கு. இங்க எவ்வளவு ஆவியில நிறைஞ்ச பிரசங்கம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு யூதாஸ் இருக்கு. பாஸ்டரா நீங்க இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்படி கதையில இருப்பீங்க, எல்லாரும் வந்து கை வந்து பாஸ்டர் பாஸ்டர்னு கழிச்சுட்டு போவான். ஒருத்தர் மட்டும் வந்து முழங்கால் பாஸ்டர் அப்படி இருந்து கழிப்பான். உங்களுக்கு பெருமையா இருக்கும் கூட, வேறு கூட ஒரு கனந்தாரானங்களுக்கு. அவன் ஜனத்தரை இருக்கின்ற கால வாழ்றதுக்கு முழங்கால் இருக்கிறான். அவன் தான் முதலாவது வாழ்வான். யாரும் கூட சுட்கேஸ் எல்லாம் தூக்கி கொண்டு முன்னுக்கு போறாங்களோ அவங்க தான் அந்த சுட்கேஸை அபேஸ் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையா, மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
அதற்கு பிரியமானவர்களே, அந்த சிஸ்டம், ஆண்டவர் செய்த சிஸ்டத்தை பாருங்க. அந்த மதில்ல ஒருவரும் கை வைக்க இல்லை, ஒரு ஆயுதம் வைக்க இல்லை. ஆனால் அவர்களுடைய சிஸ்டம் என்ன? அந்த இவ்வளவு காசு செலவழித்து அந்த எரிகோ பட்டணம் இவ்வளவு பிரயாசப்பட்டு செய்தது, அந்த மதிலால தங்களுக்கு பாதுகாப்பு வரும். இப்படி ஒரு கதவை போட்டால் ஒருவரும் வர முடியாது. அந்த டோட்டல் சிஸ்டத்தையே ஒரு ஜெபத்தின் மூலமாக, ஒரு ஆர்ப்பரின் மூலம் நிர்மூலமாக்கிவிட்டார். அவ்வளவு நெருங்கி போச்சு. ஒருத்தன் எடுத்து கொண்டு போயிட்டான். இப்ப என்ன நடக்கிறது? எங்களுக்கு ஜெயம் பெறுது என்று வருகிற வேளையில் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? அடுத்த ஸ்டெப், நாங்கள் செய்கிற காரியம் தேவனை விட்டு விடுவோம். எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தால் தேவனை விட்டுட்டு விடுவோம். இதெல்லாம் அனுபவத்தில் வரும். சர்ச்சில் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வேலை இல்லை, ஆண்டவரே வேலை தாரும், ஜெபியுங்க. உபவாசம் இருந்து கூட ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஆளுக்கு வேலையை கொடுங்க, அவருக்கு வேலை கிடைக்கும். சரியா சனி ஞாயிறுக்கும் பிளான் போட்டு அனுப்புவார். அண்டையிலேருந்து அவர் சர்ச்சில் இருக்க மாட்டார், அவர் போயிடுவார். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்கணும். அந்த நேரத்தை ஒரு நாளும் அதை நாங்கள் மாற்றக்கூடாது. இப்ப என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ராகாப்பையும் அவளுடைய பெற்றோர், அவளுடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்ளுங்கள். ராகாப்பையும் குடும்பத்தையே அவள் தேவனுடைய மனுஷனை மறைத்து வைத்தவள், காப்பாற்றினவள். நீங்க யாராய் இருக்கலாம், உங்களுடைய கரெக்டர் என்னவாயும் இருக்கலாம், நீங்க எப்படியும் இருக்கலாம். நீங்கள் தேவனுக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்து பாருங்க. கர்த்தர் தம்முடைய நாளிலே அதை மறக்காமல் முழு எரிக்கோ மதிலும் விழுந்தாலும் எரிக்கோ மதிலுக்கு மேல குடியிருந்தவள் தப்பி வந்தாள். எரிக்கோவுக்குள்ளே பாதுகாப்பாய் உள்ளுக்குள்ளே இருந்த எல்லாரும் அழித்து போனார்கள். அந்த எரிக்கோ மதில் விழுந்த போது அவள் காப்பாற்றப்பட்டாள். கர்த்தர் உங்களை, நீங்கள் யார் என்ன என்று விசாரிக்க போவதில்லை. நீங்கள் என்ன செய்தீர்களோ அதுக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயம் தருவார். அவள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டாள். அவளுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடினாலே ஒருவன் எடுத்துக்கொண்டான், அதை கொண்டு போய் வச்சுட்டான். இப்ப என்ன செய்யறாங்க? ஜோஷுவாவுக்கு கொஞ்சம் சக்சஸ், ஓகே, குடும்பத்திலேயும் சரி, சபையிலேயும் சரி, கொஞ்சம் சக்சஸ், கொஞ்சம் ஆத்துமாக்கள் வந்தோடனே எங்களோட விருப்பத்துக்கு கொஞ்சம் காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். அடுத்தது முன்னுக்கு இன்னொரு பட்டணம் வருகிறது, ஆயி பட்டணத்துக்கு போகணும், அதை ஜெயிக்க வேணும். ஆனால் அது சின்ன பட்டணம். வேவு பார்க்க இதுக்கு அனுப்பின மாதிரியே அனுப்புறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கல, தன்னுடைய ஞானத்திலே தன்னுடைய அறிவாளிகளை அனுப்பி பார்த்தால் அவர்கள் போய் பார்த்து வந்து என்ன சொன்னாங்க? ஒரு 2000-3000 பேர் போனா அடிச்சு கொடுத்துறாங்க, ஒன்றுமே இல்லை. எரிக்கோட பார்க்கும் போது நத்திங். உடனே சொல்றாரு, ஓகே போய் அடிச்சுட்டு வாங்க. போனாங்க அடிக்க. 3000 பேர் போனது. ஆயி பட்டணத்து பலவீன மக்கள், அவ்வளவு பயந்து போயிருந்த மக்கள் 30,000 பேரை வெட்டி தள்ளினாங்க. 30,000 பேரை கொடுத்தாங்க. ஓடி வாரார் யோசுவா, சட்டையை கிழிச்சு போட்டு, இப்ப கிழிச்சுட்டு போட்டு, நீ சட்டையை ஆயிக்கு போகும்போது சட்டை கிழிச்சுட்டு போடும். இப்ப சட்டையை கிழிக்கிறார். இன்னைக்கு கணவர் இதுதான் செய்யறது, எல்லாம் தூத்து போட்டு சட்டையை கிழிக்கிறோம். பிரயோசனம் இல்லை. வந்து ஆண்டவனே, ஏன் யோர்தானை கடக்க பண்ணுனதை எங்களை கொள்ளுறதுக்கா? ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னுடைய ஜனத்திலே ஒரு ஆள் 25 லட்சம் பேருக்கு ஒருவன் செய்த தவறுக்கு 30,000 பேர் மரித்தார்கள். ஒருவன் செய்தார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு குடும்பமாக இருந்தால் ஒரு ஆள் தவறு செய்தாலே குடும்பத்தை பாதிக்கும். ஒரு சபையாக இருந்தால் ஒரு ஆள் தவறு செய்தால் சபையை பாதிக்கும். அந்த பேரை பாதிச்சது. அவருடைய பிரியாணம் நிறுத்தப்பட்டது. கடைசியா ஜோஷுவா கெஞ்சி கேட்கிறான், அந்த வசனத்தை கேட்டீங்கன்னா யாராவது இருந்தா சொல்லுங்க, நீங்க என்ன எடுத்து சொல்லுங்க. அவர் அழகா சொல்லுங்க. என்ன எடுத்தவர்? ஒரு பாபிலோனிய சால்வை போருங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலை. 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கணும் பாருங்க. அப்ப நல்ல கணக்காத்தான் எடுத்துருக்கேன். உங்கள் பேர்த்தானதில் ஒவ்வொன்றே கணக்கா எடுத்துருக்கேன். எடுத்துக்கொண்டே என்ன செய்தார்? ஒருவருக்கும் தெரியாமல் தாட்டு வைத்தார். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது? அவ்வளவு வெளியில் வந்தது. வெளியில கொண்டு வந்தார், அவர் ஒத்துக்கொண்டார், கொண்டு வந்தார். என்ன நடந்தது? குடும்பம் அவர் செத்தா பரவாயில்லை. என்ன செய்துட்டாங்க? ஒரு தேவையில்லாத வேலை பார்த்து இந்த பிள்ளை சந்ததியே தாண்டி போச்சு. சந்ததியே போச்சு. குடும்பம் என்றால் விளையாட்டு இல்லை, ஒழிச்சு வைக்கிற காரியம் இல்லை.
மனைவிக்கு தெரியாதவனுக்கு கணவன் ஒழிச்சு வைக்கிறேன், கணவனுக்கு தெரியாதவனுக்கு மனைவி ஒழிச்சு வைக்கிறேன். எல்லாம் பிள்ளை ஒன்னான முதல் செய்யக்கூடாது. ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அது எங்க தாக்கும் தெரியுமா? பிள்ளைகளை தாக்கும், பிள்ளைகளை தாக்கும். ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 7ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை கொடுக்க வாசிங்க. 10-11. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ம், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். எத்தனை பேர் பாவம் செய்தது? ஒரே ஒரு பெண் ஜாதி செய்தாலோ தெரியாது, அதை பற்றி வேதத்தில் சொல்லல. மனைவிக்கு ஒழிச்சு செய்தாரோ சொல்லல. ஒருவர் செய்ததை ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நாங்கள் ஒருவர் செய்கிற தனியாளர் நாங்கள் எப்போதும் கர்த்தருடைய சேனையாய் நாங்கள் எங்களை யோசித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒன்றை ரெப்ரசன்டேட் பண்ணுறவர்கள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு கூட்டத்துக்காக நாங்கள் முன்வந்து நிற்கிறவர்கள். ஆனபடியால் என்ன செய்ய வேண்டும்? தோல்வி வரும்போது எல்லாருக்கும் தோல்வியாய் மாறும். நாங்கள் சாதாரணமானவர்களாக நினைக்கிறோம், ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேரம் கடந்து போறபடியான ஒரு வசனத்தை கூட சொல்லுகிறேன். ஆதியாகமத்திலே 12ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆபிரகாமின் அழைப்பு. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமை எங்கே இருந்து அழைத்தார்? ஆபிரகாமின் தகப்பன் யாரு? தேராகு. தேராகு யாரு? அவன் அவனுடைய வேலை என்ன? விக்கிரக ஆராதனைக்காரன். விக்கிர தோப்புகளை செய்து 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 தோப்பா வச்சிருப்பான், தோட்டமா. யாரும் கேட்டா வித்துடுவான். தானும் ஆராதிச்சு வேறாக்களையும் ஆராதிக்க விற்கிறது. இன்னைக்கு நாங்க ஆண்டவற்றை நாமத்தை நாங்களும் தூஷித்து மற்றவனையும் தூஷிக்க வைக்கிறோம். இது தவறு. விக்கிரகத்தை நீதான் ஆராதிச்சாங்க. ஆனால் இவன் யாரு தெரியுமா? தேராது. நோவாவை தேவன் நோவாவையும் குடும்பத்தை மாத்திரம் தப்ப வைத்தார் எங்க பிழையில இருந்து. அந்த நோவா குடும்பத்தில் இருந்து வந்த 10வது தலைமுறை கர்த்தர் எங்களுடைய பெற்றோரை எங்களை எவ்வளவு இதாக காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் வேண்டியா இன்றைக்கு விக்கிர ஆராதனை. இவர் எங்க போக வந்தவர் தெரியுமா? இவர் எங்க ஊர்ல இருந்து புறப்பட்டு தேராவும் முழு குடும்பமா எங்க போக வந்தவர்? கானான் தேசத்துக்கு தான் வந்தவர். எங்களுடைய அழைப்பு கானான் தேசம். பெற்றோரையே அழைத்தது. ஆபிரகாமை ஆண்டவர் புதிதாக அழைக்கவில்லை, அவரையே கொண்டு போற பிளான். ஆனா எங்க நின்றுட்டார் தெரியுமா? ஆரானுக்கு உடனே நின்றுட்டார். ஆரானை பார்த்தா நல்லா இருக்குது, 4 விக்கிரங்களை வச்சா காசு சம்பாதிச்சிடலாம். ஆண்டவருக்கு பின்னால போனா இன்னும் வனாந்தரமும் இன்னும் கஷ்டமும். அந்த வனாந்தரத்தின் முடிவிலே ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் இருக்கிறதை நாங்கள் ஒருபோதும் நினைப்பதில்லை. இன்றைக்கு ஓடுகிற வழியைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் என்ன செய்தார்? அவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இருந்து ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை என்ன சொல்லி அழைத்தார்? உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் போ. இதுதான் திருமண தம்பதிகளுக்குரிய அழைப்பு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ வாழ்ந்த தேசம் என்னவாயும் இருக்கட்டும், உன்னுடைய இனசனம் தேராகுவாய் இருக்கட்டும், அதில் குறித்து நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் விட்டுடு. நீ உன்னுடைய மனைவி, நானும் எனது மனைவியும் கர்த்தருடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம். எங்க போக? அங்கதான் பிழைக்கிறது. கானான் தேசத்துக்கான ஆண்டவர் ஒரு இடத்திலையும் சொல்றேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு வா. அதுதான் முக்கியம். இன்றைக்கு நாங்களும் எங்க போவோம் தெரியுமா? ஆண்டவர் அழைத்தால் ஆண்டவர் கொண்டு ஒரு இடத்தை கேட்போம். அங்க வீடு இருக்கா, வேலை வாய்ப்புகள் எப்படி, எவ்வளவு புரூட்டோ கொடுக்குறான், எவ்வளவு டாக்ஸ் கட்டுறான், அங்க வரலாமாங்க, வசதிகள் இருக்கா, வீட்டுக்கு பக்கத்தில் பஸ் குவாலிட்டி இருக்கா, வானத்துக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும், எல்லாம் கேட்டுப்போம். ஆண்டவற்றை ஒன்றுமே கேட்க. குடும்பம் என்றால்தான் கர்த்தர் அழைக்கிற இடத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. கர்த்தர் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாக அழைப்பு இருக்கிறது. ஆனால் எங்கள் கண்கள் அதை காணவில்லை, எங்கள் காதுகள் அதை கேட்கவில்லை. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய டெஸ்டினி எதுவோ அதுக்கு எங்களை அழைத்துக் கொண்டு போவார். எப்போதும் நாங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிற வழியிலே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற. இதுதான்
இதுதான் ஊழிய அழைப்பும். இதுதான். எத்தனையோ தடைகள் வரும், எத்தனையோ பேர் குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், எத்தனையோ பேர் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதே சின்ன சபை தானே, அதே அங்கிருந்து வந்தவர் தானே, எத்தனையோ குறைய சொல்ல நான் எல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதை கேட்டு நீங்க உள்ளுக்குள்ள எடுத்துடாதீங்க. காதுல கேட்டிருக்கோம், சபையில நின்று ஆராதிச்சு போறோம்னே சொல்லி போட்டு போவாங்க, சரியான குறை சொல்லுவாங்க. கத்திர ஒரு கிணத்துக்குள்ள நிறைய தவளை வாழ்ந்துச்சா, அந்த தவளைகள் வாழ்ந்த இடத்துல அந்த கிணத்துல தண்ணி வத்தி போயிடுச்சு. இப்ப அந்த கிணத்துல இருந்து எல்லா தவளைகளும் வெளியில வந்தா தான் அதுக்கு சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது. அந்த கிணத்துக்குள்ள இனி தப்ப முடியாது, தவளைகளுக்கு தெரிஞ்சது. ஆனால் சரியான உயரம் வர வேணும். எல்லா தவளையும் ஒன்று மாறி ஒன்று மேல மேல பாஞ்சு பாஞ்சு அந்த கட்டை பிடிச்சு கஷ்டப்பட்டு ஏறுது. கொஞ்சம் தூரம் வர பொழுது கீழே நிற்கிற மற்ற தவளைகள் இவ்வளவு தூரம் போனாலும் சாகத்தான் போறாய், இங்கே சாகும் ஏறாய், பலவீனப்படுத்தி கொண்டே கீழே இருந்து சொல்றோம்னு சொல்லி கொண்டே இருந்தான். ஒரு தவளை மட்டும் ரெண்டு ஏறி டொப்புக்கு வந்து மாதிரி அளவடியில பாஞ்சு அது பார்க்க வழியில தண்ணி விட அதுல போய் அது நல்லா சிரிக்குது. அப்போ வந்து கேட்டாங்களே, என்னட்டுக்கு இப்படி வந்தனே? அந்த தவளை சொல்லிச்சாங்க, என்ன சொல்றீங்க? இல்லை என்னட்டுக்கு சபைது இல்லை என்ன சொல்றீங்க? அந்த தவளைக்கு காது இருக்கிறேன், காது கேட்டா அந்த தவளை ஏறி இருக்கா. உங்களுக்கு ஆவிக்குரிய காதை தவிர இந்த மாம்ச காதை கேட்க ஆவிக்குரிய பார்வைதான் இருக்கும். அந்த தவளை ஏறின மாதிரி சொல்லுறவன் சொல்லு, நான் ஓடிக்கொண்டிருப்பேன். இந்த சபை இந்த இடத்துல கல்வி எல்லாம் போட்டு அவ்வளவு கத்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதை மாத்திரம் பார்த்து ஓடுங்க, இதை மட்டும் விட்டுடுங்க. காதால கேட்டுட்டானே, கேட்டீங்கன்னா நீங்க ஓடவே முடியாது. இழுக்கிறவன் கூட கனகதை இருக்கும்படி நண்டு கதைன்னு சொல்லுவாங்க. எல்லா நண்டுகளுக்கும் என்ன மூடி வச்சிருந்துச்சாம், இலங்கை நண்டு தமிழ் நண்டை மட்டும் திறந்து வச்சிருந்தாங்களாம். அதை ஏனென்றால் பரவலுக்குள்ள முடிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிறே இழுத்துருவாங்க. இது ஆவிக்குரிய நண்டு இருக்கிற இடம். அதாவது இழுக்கும், இது ஒன்சே போட்டு நண்டை தள்ளி விட்டு தப்பி பிழைக்கவே முடியாத ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக ஜாக்கிரதையாய் இருங்க. ஆனபடியால் ஆண்டவர் தேவனோடு பேசினது, ஆபிரகாமோடு பேசின வல்லமையான வார்த்தைகள் உண்டு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அழைக்கும் போது அவர் மிகவும் அழகாக அழைக்கிறார், மிகவும் அழகாக அழைத்தார். நீ என்னோட வா, ஓட்டிடம் எங்க போறன்னு தெரியாது, எங்க நிற்கணும்னு தெரியாது, என்ன ஆகாரம்னு தெரியாது. அவன் உடனே வழிகேட்டான். ஆபிரகாம் போனான். ஆபிரகாம் போனதை ஹீப்ரூல சொல்லக்குள்ள, எபிரேயர்ல சொல்லக்குள்ள 11ஆம் அதிகாரத்துல அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது, ஆபேல் வந்து ஒரு காணிக்கையை கொடுத்தானா, அது காயினுடைய காணிக்கையை விட காணிக்கை காய்ச்சாலே முளைக்கணும். காணிக்கை ஒன்று கொடுக்க வேண்டாம் நம்ம சொல்றோம். காணிக்கை என்ன இருக்குதா? வசிக்க எபிரேயர் 11 இந்த வசனம் மேன்மையாக இருந்தது சொல்லுங்க பாருங்க. மேன்மையான பலி. அவன் கொடுத்தது அவரை சின்னதா இருக்கலாம், ஒருவேளை கொஞ்சமா இருக்கலாம். ஆனா அவருக்குள்ள என்ன எண்ணம்? நான் கொடுக்கிற பலி பெருசு. என்ன கொடுத்தாலும் வாசிங்க, விசுவாசத்தினாலே. ஆவியால் கொடுத்தது விசுவாசத்தினாலே. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். நான் வடிவா இருக்க வேண்டிய எனக்கு ஒரு விசுவாசம். என்னையே நான் நம்புறது இல்லை. கணவர் எனக்கு வடிவு இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு குறை இருக்கு, எனக்கு காலில் கொஞ்சம் குறை இருக்குது. ஒரு சிலர் மூடிக்கொள்ளுவாங்க, சட்டையை போட்டு இஞ்ச வண்டி மூடுவாங்க. என்னன்னா கை கொஞ்சம் கருப்பா இருக்குது, அப்ப ஃபுல் ஸ்லீவ், நல்ல வெயிலே ஃபுல் ஸ்லீவ் போடுவாங்க. காரணம் என்னன்னா கருப்பா இருக்காங்க கை. இதெல்லாம் நீங்க மேல போகக்குள்ள ஒரு குறையும் இருக்காது, எல்லாம் இல்லாமல் போயிடும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையான வஸ்திரத்தை கொடுப்பார். கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை மறுரூபமாக்கித்தான் கொண்டு போவார். இந்த ரூபத்தோட போகவே மாட்டோம். அங்க வந்து பாருங்க, இந்த வடிவம் நீங்க கோயில நான் இங்க வந்து பாருங்க, அப்படி இருப்பேன், அவ்வளவு வடிவா இருப்பேன். அங்க வந்து கர்த்தர் மறுரூபமாக்குவார், எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்குவார். ஒரு ஆளுக்கு கால் குட்டையா இருக்கும், ஒரு ஆளுக்கு கை குட்டையா இருக்கும், ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணோட இருக்கும். அங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? எல்லாரும் மறுரூபம் அடைஞ்சிருக்கும். அழகான ரூபத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஏன்னு தெரியுமா? எங்களுடைய ஆண்டவர் அழகானவர். அந்த அழகில தான் எங்களை மாற்றுவார். அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் மாற்றி கொண்டு போவார். அங்க போய் பார்த்தா நாங்கள் எல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி தான் இருக்கோம். நீங்க வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை என்னையை பார்த்துட்டு என்ன அண்ணன் தம்பியோட மிக இல்லை, அப்பா மகன் தான் சொல்லுவோம். அவர் எங்கள் மூத்த சகோதரர்.
அண்ணன் தம்பியா தான் இருப்போம். கூட சிரிக்கிறீங்க பாத்தீங்க, சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்துல ஓமோட கையை தட்டி இருக்காங்க. மறுபடியும் வடிவா இருக்கிறாங்கிறது கூட ஏற்றுக்கொள்றீங்க. அப்ப விசுவாசத்தினாலே என்ன செய்யறார்? சாராள் 99 வயதில் என்ன செய்யறார்? பிள்ளை பேர் பிறகுறார். ஆபிரகாம் விசுவாசத்தின் ஆபிரகாமுக்கு மற்ற பேர் இல்லை, விசுவாசத்தின் தந்தை. அப்படி எங்கேயாவது சொல்லி இருக்கா? வேதத்துல யாருக்காவது தெரியுமா அப்படி சொல்லி இருக்கு? அப்படி சொல்லி இல்லை, அப்படி சொல்லி இல்லை வேதத்துல. இங்க போய் தேடி பாருங்க. நான் சொல்ல போனா பிரச்சனை அப்பவும் எல்லாம். ஓகே, 8ஆம் வசனம் வாசம். 8ஆம் வசனம் சீக்கிரமா நேரம் கடந்து போயிடுச்சு. இன்னும் பாருங்க, ஒரு இருக்காண்டு விசுவாசத்தை குறிச்சு போதும். அப்ப என்ன நடக்கிறது? அவன் என்ன சொல்லுகிறான்? விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுகிறோம். அப்படி வசனம் சொல்லவில்லை, விசுவாசமாயிருக்கிற எல்லாருக்கும் தந்தை என்றார். அவன் யாருன்னு உங்கள் எல்லாரும் தெரியும். அவன் என்ன விசுவாசம் தெரியுமா? ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் சொன்னார், உனக்கு உன் ஜாதியை பெரிதாக்குவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், மல்டிப்ளை பண்ணுவேன், வானத்தில் நட்சத்திரம் வைப்பார், பூமி வைப்பார், கடற்கரை மனம் வைப்பார், தூசி வைப்பார், எல்லாம் பெருக்குவண்டு எல்லாத்தையும் பார்த்தவர் சேர்ந்து ஆகாரையும் பார்த்து விட்டார். ஏன் பார்த்தவர் ஆகார? யோசிச்சு பாருங்க. ஆகார தேவையா அவருக்கு? விசுவாசம் இருந்ததா? மனைவி சொன்னால் ஆகாரத்துக்கு குணைந்தார். என்னத்துக்கு போனவர்? பஞ்சம் வந்த ஆண்டவற்ற கலன், பஞ்சம் வந்ததுல ஏத்துக்க போனார், வரையக்கிறவங்க கூட்டிக் கொண்டு வந்தார். கூட்டிக் கொண்டு வந்தோம்னா மனைவிக்கு ஒரு ஐடியா வந்தது, எனக்கே 80 வயதாச்சு, எனக்கே 85 வயதாகுது, இனி என்ன நடக்க போகுது? இனி ஒன்றும் பிரயோசனம் இல்லை, அவருக்கு எல்லாம் செத்து போச்சு, பிரயோஜனமே இல்லை. ஆனபடியால் ஆகாரை சேர்ந்து ஆவது, நீ உங்க குடும்பத்தை பார்த்துக்கொண்டு உடனே தலையாட்டிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, எங்களுக்கு அந்த சாரான மனைவியா கிடைக்கல. அப்படி சாரான எங்களுக்கு கிடைக்கல. அப்படி சாரான கிடைச்சிருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஓகே, அவர் என்ன செய்கிறார்? அவர் இவ்வளவு நடந்து இவ்வளவு காரியத்துக்கு பிறகு அவர் 99 வயது 100 வயதிலே மூத்த மகனை பெற்றிருக்கிறார். ஆனா எத்தனை பிரச்சனை பாருங்க. அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்ததா? எப்பவாவது குடும்பத்துல சேர்த்து நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. 2 பேர் இருந்தாங்க, ஆபிரகாமும் சாராளும் சந்தோஷமா இருந்தாங்க. வயது போன காலத்துல அவள் பியூட்டி, வடிவான ஒரு சாராள். அந்த சாராள் 80 வயதுல போறாள். ஈத்துக்கு போனோம்னா அங்க பிலாத்துக்கு என்ன செய்தார்? உள்ளமா தூக்கிட்டார். யாராவது 80 வயது பொம்பளை தூக்குவீங்களா? ஆனா அவன் தூக்கினான். வேதம் சொல்லுது, அழைப்பு 75 வயதுல 80 வயதுல தூக்கிட்டார். வேதம் சொல்லுது. அப்ப எடுத்து கொண்டு போயிட்டு இவர் என்ன செய்கிறார்? தான் உயிர் தப்புறதுக்காக என்ன சொன்னார்? சகோதரி. அதுல உண்மையும் அவள் சகோதரியா? உண்மையாகவும் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு தகப்பன் தேராகும், தாய் தான் வேறு. அந்த நாள் அப்படி திருமணம் நடந்திருக்குது. ஆனபடினாலே அங்க போனதால ஒரு காரியம் நடந்தது. கதையை முள்ளமா நைசா விட்டார், வெளியில் அதை இந்த பஞ்சாதி என்று நிறைய பொக்கிஷங்களோட வந்து சேர்ந்தார். அதுக்காக கொண்டே விட்டுடாங்க, ரங்கச்சேரி சொல்லி விட்டுறாங்க. அவன் இது பழைய கதை, பழைய ஏற்பாட்டு கதை. ஒரே பரிசுத்தாவியாளர் இருக்கிறார். அவனுடைய இப்போ செஞ்சாங்க, அவனுடைய மிச்சம் ஜாக்கிரதை. அப்ப என்ன நடக்கிறது? இவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் அதிலேயும் கூட கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் காரியத்தை அப்படி அதிலேயும் உண்மையா இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலே உண்மையா இருக்கவே இல்லையா? குடும்பத்திலே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் போய் சொன்னான், ஆகாரை சேர்த்துக் கொண்டான். ஆகாரை சேர்த்துக் கொண்ட நாள் தொடக்கம் இன்றைக்கு பிள்ளை பிறந்ததோ, இன்றைக்கு யோசிச்சாவோ சாரால் பிள்ளை பிறந்தா எங்களுக்கு குடும்பம் விருத்தியாகுது. 3வது நபரை சேர்த்து குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து நீங்க ஏதாவது காரியம் பண்ணினால் வாழ்நாள் முழுவதும் அது போத்திர வேண்டாம். நல்லா வணங்கி கொள்ளுங்க. வேண்டாம் சாரால் ஆகாரம் வேண்டாம். பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கு. பிள்ளை அதை போட போத்திரம் கிடையாது. அவன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. பிள்ளை பிறந்தா பிறகு என்ன செய்தான்? அந்த பிள்ளையோட பிரச்சனை கூட தொடங்கினான் ஈசாக்கோடு. கர்த்தர் இன்றைக்கும் ஈசாக்குக்கும் இஸ்மாயிலுக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கு. உங்களை எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நடக்கும். ஈரான் ஒரு பக்கம், இஸ்ரேல் ஒரு பக்கம்,
படுகிற பாடு. ஆனபடியால் கர்த்தருக்கு பிரியமானவர்களை, நேரம் கடந்தபடியே நான் முடிக்க போகிறேன். இது குடும்பம் என்று சொல்லுகிறது அல்லது சபை என்று சொல்லுகிறது. நாங்கள் பஞ்சம் வந்தாலும், பசி வந்தாலும், பட்டினி வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எப்போதும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதால் அவருக்கு பிரியமான காரியம். ஆனபடியினாலே கஷ்டம் துன்பம் வரும், ஒரு நாளும் வராமல் போகாது. கர்த்தர் ஒரு நாளும் சொல்லல. அவர் சொல்றார், அக்கினியூடாக நீ நடந்தாலும், தண்ணீர்களூடாக நடந்தாலும், அப்ப அது நடக்க வேண்டும். கர்த்தர்களை காப்பாற்றுவார். ஆனபடியே உங்களுடைய வாழ்க்கை தேவனை விசுவாசித்த போதும் அவர்களை கர்த்தருடைய கிருபை தாங்கினது. அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்துக் கொள்கிறேன். 4:12 பிரசங்கி 4:12. அது குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, இந்த காரியத்தை நாங்கள் வாசித்து முடித்துக் கொள்வோம். 4:12. பிரசங்கி 4:12. மூப்பரை நூல் சீக்கிரமாய் ஆறாது. அந்த மூப்பரை நூல் யாரு? நாங்கள், கணவன் மனைவி, தேவன். தேவனோடு இருந்தால் ஒருபோதும் ஆறாது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம். எங்கே நீ தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றீ, பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும், ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும்
வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது. மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடும் ஏல் பெற்றே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம் வடக்கும் தெற்கும் நிறைவோ. எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.